அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்து படிப்போம். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானின் தந்திரங்கள் என்று சொல்லக்கூடியதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படியானால் அவருடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தரை எப்படியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோமோ அதுபோல சாத்தானின் தந்திரங்களை தேவ பிள்ளைகள் கட்டாயம் அறிந்திருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அவருடைய தந்திரத்தை அறிந்தால்தான் எளிதில் அவனை ஜெயிக்க முடியும். அவருடைய தந்திரத்தை அறியாமல் இருந்தால் அவனை ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் கீழே விழுந்து போவதற்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போவதற்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனா நமக்கு எதிரியாகி ஒரு பிசாசு இருக்கிறான். அவன் போட்டிருக்கிற திட்டங்களும் அவனுடைய தந்திரங்களையும் அவர்கள் அறியாதபடினாலே இன்னைக்கு பல நேரத்திலே அந்த விழுகைகள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சாத்தானின் தந்திரங்களிலே ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா சோர்வு. சோர்வு என்பது சாத்தான் தேவ ஜனங்களை வீழ்த்த நினைக்கிற அவன் தன்னுடைய கையில எடுத்திருக்க பெரிய ஆயுதங்களில் ஒன்று என்ன அப்படின்னா சோர்வு. உலக மக்களை விட அதிகமா அடிக்கடி சோர்ந்து போகிறது யார் அப்படின்னா தேவ ஜனங்கள் தான். தேவ ஜனங்கள் மட்டும்தான். ஆனா தேவ ஜனங்களுக்கு தெரியும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் என்று தெரியும். ஆனால் அதிகமா சோர்ந்து போகிறவங்க யார் தான்? தேவ ஜனங்கள் தான். ஏன் தேவ ஜனங்கள் அதிகமா சோர்ந்து போகிறாங்க? சோர்வு என்பது சாத்தானின் ஆயுதம் என்பதை அநேகருக்கு தெரிவதே இல்லை. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க? சோர்ந்து போகிறாங்க. அப்போ சோர்வு என்பது ஏன் வருது அப்படின்னா, நான் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறல, நான் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறல, இனி முடியாது, இனி நடக்காது, அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்று நாம் எப்பொழுது மனதிலே நிர்ணயிக்கிறோமே, எல்லா வாசலும் அடைந்து விட்டது, இனி ஒரு வாசல் கூட இனி திறக்காது என்று சொல்லி நாமவே ஒரு செட்டப் பண்ணி நம்ம அதை நினைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே சோர்ந்து போய் விடுகிறது. அல்லேலூயா. சோர்வின் உச்சகட்டம். ஒரு மனுடைய வாழ்க்கையில சோர்வு அதிகமா வந்துட்டா உடனே அவங்க சொல்றது என்னன்னா, எலியா சொன்னார், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, நான் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். யோனாவை குறித்து பார்க்கும் பொழுது அவனும் நான் சாக வேண்டும் என்று சொன்னான். ஆமென். பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சோர்வு என்பது நம்மை முடக்கும் சாத்தானுடைய ஆயுதம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேளைகளில் ஏதோ வாழ்க்கையில தேவன் அதின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர், அதே நேரத்தில் சில காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கலைங்கிறதுக்காக நீங்க முடங்கி போய் இருப்பீர்களே, ஆனால் இது சாத்தானுடைய தந்திரம் என்பதை தேவ பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். சோர்வு என்பது ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் அவன் அவன் வஞ்சிக்கிற ஒரு பயங்கரமான, விழத்தள்ள நினைக்கிற ஒரு பயங்கரமான ஆயுதமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுலை குறித்து பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் நாம் கழிந்த வாரத்திலே பார்த்தோம். அவர் பட்ட பாடுகளை நீங்க எத்தனை பேர் வீட்டில் போய் தியானிச்சீங்கன்னு தெரியாது. எவ்வளவு பாடுகளை பட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணல, சோர்ந்து போகலன்னு ஆண்டவர் அவரே சொல்றார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-10 வசனத்தை படித்து பார்க்கும்போது, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பாருங்கள், எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் இவன் இந்த இன்னொரு காரியத்தை அங்க என்ன சொல்றார் அப்படின்னா 16வது வசனத்துல சொல்லுகிறார்,
எப்பக்கத்துல நாங்க நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் எவ்வளவு வேதனைகள் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும் எங்களுக்காக நாங்கள் எங்களை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். கர்த்தருக்காக நிற்பதற்கென்று எங்களை அழைத்திருக்கிறார். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! என்னதான் நடந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எங்கள் சரீரத்தில் வியாதி வரலாம், எங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம், ஆனால் இதெல்லாம் உள்ளான மனிதனை பாதித்து சோர்வடைய செய்யாது என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கு பதிலாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போகிற இந்த நாட்களிலே அப்போஸ்தலன் பவுல் என்ன எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? உள்ளான மனுஷனானது அழிந்தும், ஆமென், புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சோர்வடைவதற்கு பதிலாக அவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சோர்ந்து போகும். சோர்வடைவதற்கு பதிலாக இந்த பிரச்சனைகள், நெருக்கங்கள், உடைக்கப்பட்ட அனுபவங்கள் என் வாழ்க்கையில வரும்பொழுது என்னுடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறான். ஆமென். உள்ளான மனிதன் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில எப்பக்கும் நெருக்கப்பட்டும், எப்பவும் ஒடுக்கப்பட்டும், துன்பப்படுத்தப்பட்டும் இப்படி சூழ்நிலைகள் வரும்போது உள்ளான மனிதன் சோர்ந்து போகிறானா? இல்லை, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலன் அடைகிறானா? அல்லேலூயா. யோசித்து பார்க்கணும். அப்ப நம்ம சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன? நமக்குள்ள என்ன இல்லை? ஆவியின் பலன். சரீரம் நல்ல பலனா இருக்கு. ஆவியில என்ன இல்லை? ஒரு முறிந்த ஆவி. வசனம் சொல்லு, முறிந்த ஆவியை யாரால் தாங்க முடியும் என்று சொல்ல. ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அதற்கு மாறாக உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். புதிதா ரட்சிக்கப்பட்டவனை போல, புதிதாய் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவனை போல, புதிதாய் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனை போல, புதிதாய் பாவாரிக்கை செய்தவனை போல உள்ளான மனுஷனால புதிதாக்கப்படுகிறான். ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. அதனால்தான் ஒரு முறை அவனை கல் எறிந்து செத்து போயிட்டான்னு போட்டுட்டு போன போது கூட எழும்பி உடனே போய் அடுத்தது அந்த ஊழியத்தை நிறைவேற்றவில்லை, அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஆமென், ஆண்டவர் அவன் சொல்றான், ஆண்டவர் ரினியூ பண்றாரு. அல்லேலூயா. ரினியூ பண்றாரே தவிர நான் ஒரு நாள் சோர்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அவருக்குள்ளாக தேவ பலன் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, இந்த காரியத்தை குறித்து நாங்க சோர்ந்து போகவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
ஊழியத்தின் பாதைகளிலே சிலது நடக்காத போது, நெடுங்காலமாய் காத்திருந்து நடக்காத போது மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த சோறு வருகிறது. ஆனால் என்றைக்கும் மனிதனை ஆண்டவர் சோரோடு வைக்க மாட்டார். அவன் உடனே அதற்கு பின்பு எழும்பி ஒரு நல்ல ஒரு தேவப்பிள்ளை, எந்த பிரச்சனை வந்தாலும் அடுத்தது அவங்க மறுபடியும் அதை தூக்கி தள்ளி விட்டுட்டு எழுந்துருவாங்க. எழுந்து என்ன பண்ணுவாங்க? தங்களை ரீஃப்ரெஷ் ஆக்கி கொள்வாங்க, தங்களை ரினியூ பண்ணி கொள்வாங்க, தங்களை புதுப்பித்துக் கொள்வாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்ட அதுபோல ஒரு அர்ப்பணிப்பு பெருகி இருக்கும், ஆண்டவரோடு உள்ள அன்பு பெருகி இருக்கும், ஆண்டவரோடு இருக்கிற ஃபெலோஷிப் ரொம்ப பெருகி இருக்கும். இருதயம் புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம வந்திருப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும். அநேகருடைய இருதயம் புதிதாக்கப்படுவதில்லை, அநேகருடைய இருதயம் புதிதாக்கப்படுவதில்லை. நம்முடைய இருதயங்கள், பவுலுடைய இருதயம் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உள்ளான மனசு நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இதுதான் தேவனுடைய விருப்பம், நீங்கள் சோர்ந்து போய் இருப்பதல்ல. அதனால்தான் எபேசியர் சபைக்கு சொல்லுகிறார். எபேசியர் 3:13 சொல்றாரு. எபேசியர் 3:13 என்ன சொல்றாரு? ஆகையால் சகோதரரே, உபத்திரவங்களின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போக கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் சோர்வு என்பது சாத்தானுடைய ஆயுதம். உங்க வாழ்க்கையில சோர்வு வந்தா உடனே என்ன நினைக்கணும்? இது அலர்ட் ஆயிரணும், அலர்ட் ஆயிரணும். என்ன ஆயிரணும்? இது சாத்தானுடைய ஆயுதம். ஆமேன். இது என்ன அவன் முடக்க நினைக்கிறான்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 24:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைகிறது. அண்ணா அர்த்தம் என்னன்னா, நீ ஏன் சோர்ந்து போற தெரியுமா? உனக்குள்ளே ஆவியின் பலன் இல்ல. நம்ம வாழ்க்கையில வெளிப்படையா ஆண்டவரை ஆராதிப்போம், வெளிப்படையா ஜெபிப்போம், வெளிப்படையா விசுவாச வீரனை போல காட்டுவோம். ஆனால் உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு பலன் இல்லாமல் அநேகர் ஜீவித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. பைபிளை எடுத்துட்டு நல்லா ஒதுங்கி ஆலயத்துக்கு வரும்போது இவர்கள் விசுவாச வீரர்கள் என்று மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் இருதயத்திலோ பலவிதமான சோர்வுகள். ஏன்? ஆவிக்குரிய பலன் அடையணும். நீங்க வெளிப்படையான தோற்றத்தை அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் வெளியில பார்க்க பயங்கரமான தோற்றமா பார்த்தா கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ வீடு. ஆனால் அவங்க உள்ள நீங்க போய் பார்த்தா தான் தெரியும், ஆவிக்குரிய பலனே இருக்காது. சின்ன சின்ன காரியத்துக்கு என்ன பண்றாங்க? சோர்ந்து போகிறவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. உபத்திரவங்களில் நீங்கள் சோர்ந்து போகாதபடி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பார்க்கிறோம். தானியேல் 8:27 அவர் சொல்லுகிறார், சில காலம், இந்த காலத்துக்கு முன்பு நான் சோர்ந்து போய் எனக்கு வியாதி வந்தது என்று சொல்லுகிறார். ஒரு மனுடைய வாழ்க்கையில எப்பவுமே சோர்ந்து போய் ஒரு மனுஷன் இருந்தானா அவனுக்கு வியாதி வரும். அல்லேலூயா. என்னென்ன வியாதி வரும் சொல்லுங்க? சோர்ந்து போனவங்களுக்கு என்னென்ன வியாதி வரும் தெரியுமா? பயங்கரமான வியாதிகள் எல்லாம் வரும். சுகர் வரும், பிரஷர் வரும், இதெல்லாம் அதிகம் வரும். பிரஷர் அதிகமா வரும், இல்ல லோ பிரஷர் வரலாம். நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போனா அவனுக்கு சோர்வடைந்து நான் வியாதியாயிருந்தேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை நமக்கு நேரிடுவது இல்ல. அப்ப நீங்க வெளிப்படையா நீங்க எப்படி இருக்கிறீங்கிறதல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க உள்ளான மனிதன் பலனடைந்து இருக்கிறானா? ஆண்டவர் அதைதான் விரும்புகிறார். உள்ளான மனிதன் பலனடைந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முறை என்ன பண்ணுகிறார்? துறவு தோண்டுகிறார். இந்த நாட்களிலே துறவு தோன்றதுன்னா கொண்டு மிஷினை கொண்டு விட்டா போதும், அது போர் 100 அடி 200 அடி ஒரே நாளுக்குள்ளாடி போட்டு தண்ணீர் வந்துடும். அந்த நாட்களிலே எனக்கு தெரிந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது என் ஊர்களிலே கிணறு வெட்டுவார்கள், 2 பேர் கீழே போவார்கள். 100 அடியா இருந்தாலும் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? அந்த கையினாலே அந்த மண்ணை வெட்டி பாறை வந்தா கூட என்ன பண்ணுவாங்க?
தமர் வச்சு அடிச்சு அதை வெடி வைத்து மருந்தை வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, மேலே ஏறிடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? இங்கதான் இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி கவனம் வேற இங்க போறது போல தெரியுது. மேலே ஏறிடுவாங்க. அதை 2 பேர் தான் உடைச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த கிணறை வெட்டி கொண்டே இருப்பார்கள். ஆனால் தண்ணீர் வந்த உடனே அத தண்ணீரை கண்ட உடனே எல்லாருக்கும் என்ன இருக்கும், பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஓனரை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா தண்ணி வந்துட்டு, கிணத்துல தண்ணீர் வந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அவர்கள் வெட்டுவதை நிறுத்தி விடுவார்கள். ஏன்னா தண்ணீர் மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. அதிலும் அந்த நாட்களிலே இந்த மோட்டார் வசதி ஒன்றும் இல்லாத இந்த நாட்களிலே, இந்த போர் வசதி ஒன்றும் இல்லாத நாட்களிலே துறவு தான் வெட்டி கொண்டிருப்பாங்க. ஆடு மாடுகள் ஏராளமா இருக்கும். அந்த நாட்களிலே ஒரு துறவை வெட்டுகிறான். அங்கு ஒரு கூட்டத்தார் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், இது எங்களுடையது. உடனே அவன் என்ன பண்ணுகிறான், விட்டு விடுகிறான். வாக்குவாதம், இந்த வாக்குவாதத்தை விட்டு விட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போவதற்கு என்ன காரணம்னா வாக்குவாதங்கள். ஆமென். ஒரு வாக்குவாதம் அதிகமா வந்துட்டு இருந்ததுன்னா அங்க என்ன வந்துருது, கடைசியில சோர்வுகள் வருகிறது. இவன் அதெல்லாம் பெருசா நினைக்கல, நீ வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பா, எங்களுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க வாக்குவாதம் என்ன பண்ண மாட்டோம். அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வர, அதுக்கு ஏசேக் என்று பெயர் வைக்கிறான். இன்னொரு இடத்துல வருகிறான், அங்கும் துறவு வெட்டுகிறான். அங்கும் வந்து என்ன பண்றாங்க, தடை பண்ணுகிறாங்க. வெட்டுற வரைக்கும் அமைதியா இருக்கிறான். தண்ணீர் கண்ட பின்புதான் வந்து எங்களுடையது என்று உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறான். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு நிலையாக இருக்கும் பாருங்கள். தனக்காகவும் தன்னுடைய ஆடு மாடுகளுக்காகவும் தண்ணீரை வெட்டி கொண்டிருக்கிறான். தண்ணீர் கண்டவுடனே இது எங்களுடையது என்று சொல்லுகிறார்கள். அதிலும் அவன் சோர்ந்து போகவில்லை. ஏனென்றால் அவன் கட்டாயம் துறவு வெட்டிதான் ஆகணும். தண்ணீர் நிச்சயம் அவனுக்கு தேவையா இருக்கிறபடினாலே இன்னொரு இடத்துல போய் துறவு வெட்டும் போது அதிலே வாக்குவாதம் வரவில்லை. ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார், நான் தேசத்திலே 22வது வசனம் ஆதியாகமம் 26, 22 நீங்கள் படித்து பார்க்கும் போது, நான் தேசத்திலே பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை முயற்சி பண்ணி எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க? பல பிசினஸ் பண்ணி சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளை, பல வேலைகளை செய்து சோர்ந்து போய், துறவை கண்டவுடனே தண்ணீர் வந்தவுடனே நன்றாக போய் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு ஒரு சாத்தான ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஆனால் அவன் அங்கு நின்று வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. அவன் இடத்தை மாற்றிக் கொள்ளுகிறான், இன்னொரு இடத்திலே வெட்டுகிறான். அங்கு வாக்குவாதம், அதே மனிதர்கள் அங்கு விழுந்து விடுகிறார்கள். அங்கும் அவன் வாக்குவாதம் பண்ணிவிட்டு நிற்கவில்லை. அவன் முயற்சியை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். கடைசியாக ஒரு முயற்சி பண்ணின போது அங்கும் தண்ணீர் வந்தது. அங்கு எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லை. அங்கு ஆண்டவர் இவனை பலுகி பெருக செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் இன்னொருத்த வந்து அபகச்சிடுறான் அப்படின்னு என்ன பண்ணல. இது ஈசாக்கு சோர்ந்து போகல. இந்த நாட்களில் அப்படி அந்த நிலையிலே, அந்த சூழ்நிலையில் நீங்கள் யாரால் இருப்பீர்களே, ஆனால் சோர்ந்து போகாதபடி நீங்கள் தொடர் முயற்சியை நீங்கள் எடுக்கும்படியாக ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்று நமக்கு தேவை சோர்ந்து போகும் ஆவி அல்ல, எதிர்த்து போராடும் ஒரு ஆவி. தீராத பிரச்சனையா இருக்கலாம், தீராத போராட்டமா இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து நீ சோர்ந்து போவாயானால் இன்னும் உனக்கு பலன் குறைந்து போகும். ஆனால் எதிர்த்து போராடுவாயானால் உனக்காக ஆண்டவர் ஒரு துறவை வெட்டி நீ வைக்கும் போது ஒருவரும் அதை பக்கத்திலே வர மாட்டாங்க. ஒருத்தரும் வாக்குவாதம் பண்ண முடியாத அளவு ஆண்டவர் உனக்காக ஒரு ரகோபத்தை ஆண்டவர் உருவாக்கி தர ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. பாருங்கள், யோனாவை குறித்து பார்க்கும்போது அவன் ஒரு காரியத்துக்காக சோர்ந்து போனான். யோனா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் படித்து பார்க்கும்போது, யோனா 4ஆம் அதிகாரம், யோனான்னு சொன்ன உடனே யோனா எடுக்கணும், அப்படிதானே இல்லையா? யோனா 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்தவங்க டக்குன்னு படிங்க. கொஞ்ச நேரம் தான் பேச போறோம், ஆவியானவர் கொஞ்ச நேரம் தான். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, தலையிலே படுகிறதுனால், வெயில் தலையிலே பட்டதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பினானாம். ஆமென். நீங்க நினைக்கலாம், என்னையா
வெயில் பட்டதுக்கு ஒருத்தன் சோர்ந்து போறான். இது எதை குறிக்கிறது என்றால், இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில மற்ற ஜனங்களை பாருங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க ரெகுலரா சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க சர்ச் அல்ல, அவங்க கோயிலுக்கு போவாங்க. ரெகுலரா போய் கும்பிடுவாங்க, ரெகுலரா பொட்டு வைப்பாங்க, ரெகுலரா காரியத்தை செய்வாங்க, ரெகுலரா குளிப்பாங்க. ஆமென். ரெகுலரா காலையில் எழுந்து அவங்க செய்ய வேண்டிய சாமி கும்பிடுற காரியத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. ஆனா நாம் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற நாம், நம்ம வாழ்க்கையில சின்ன காரியத்திற்காகவும் என்ன பண்ணுகிறது? வெயில் பட்டதுக்கே நான் சாக வேணும்னு இவன் சொன்னான். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் சோர்ந்து போகணும்னு என்ன இல்லை, விவரமே இல்லை. சொல்லுங்க. எல்லாம் கூடி முழுகி போனது போல சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் ஒரு பெண் பார்க்க போனார். அவர் பெண்ணை பார்த்தபோது அந்த பெண் வீடு கொஞ்சம் வசதியான வீடு. அந்த வசதியான வீடு படினாலே இந்த பெண் எனக்கு கிடைத்தால் எதிர்காலத்திலே நான் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவேன் என்று நினைத்தார். வீட்டுக்கு வந்தார். மறுபடியும் கால் வந்தது, உங்களுக்கு எங்கள் பொண்ணை தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே இவர் சோர்ந்து போயிட்டார். வீட்டுக்கு போனார். ஒரு பெட்ஷீட் எடுத்தார். அப்படி காலில் இருந்து தலை வரைக்கும் மூடிட்டு, மார்ச்சரியில் பணம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல மூடிட்டு, ஆவியை எல்லாம் அணக்கம் இல்லை, அப்படியே படுத்தவர் தான். 24 மணி நேரம் சோர்ந்து போய் படுத்திருந்தார். எதற்காக? ஒரு பொண்ணுக்காக. அதற்கு முன்பு ஆண்டவர் என்னமோ இந்த நபரை பார்த்தார், என்னமோ தெரியல. மறுபடியும் ஒரு போன் கால் வருகிறது. உங்களுக்கு அந்த என் மகளை தருகிறோம் என்று சொன்ன உடனே இவர் எழுந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சு விட்டார். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்பா உலகத்துல ஒரு பொண்ணு தான் உண்டா, இல்ல ஒரு மாப்பிள்ளை தான் உண்டா, அது இல்லைன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? அப்படி அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நியமித்ததை நீங்க தேடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருப்பதை நீங்க என்ன பண்ணணும்? ஈசாக்கு தனக்காக வாக்குவாதம் பண்ண முடியாத ஒரு துறவை அவன் இடத்தை தெரிந்தெடுத்து என்ன பண்ணினா? வெட்டினா. அது அவனுடைய சொந்தமாக மாறினது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் சோர்ந்து போகிற மக்கள். நாத்தனார் எதையாலும் ஒண்ணு சொல்லிட்டாங்க, உடனே சோர்வு. மாமனார் எதையாலும் சொல்லிட்டாங்க, மாமியார் சொல்லிட்டாங்க, உடனே என்ன பண்றது? ஐயோ புருஷன் சொல்லிட்டாரு, கட்டின புருஷனே சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஐயோ எலும்பும் மாம்சமா இருந்த இந்த மனைவியோ ஒண்ணு சொல்லிட்டாளே, இவ கூட என்ன புரிஞ்சுக்கல, உடனே சோர்ந்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். சொல்லுங்க 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 பக்கத்துல, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். இதுக்கெல்லாம் நீ சோர்ந்து போனா, அந்த சின்ன அந்த வெயிலும் மேல தலையில பட்டதுக்கா நீ சோர்ந்து போற? சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எதுக்கெல்லாம் சோர்ந்து போனோம்னு கூட நிறைய பேருக்கு நமக்கு. ஆனா பாட்டு மட்டும், உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. இதே ஆளு மறுநாள் போய் பார்த்தா வீட்டுல பெட்ஷீட் போட்டு மூடிட்டு கிடக்கும். அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் ஆரம்பத்துல நாங்க பார்க்கும்போது ஒரு குடும்பத்தார் எனக்கு தெரியும். அந்த குடும்பத்துல புருஷனுக்கும் மனைவிக்கும் எதையாலும் சண்டை நடந்தா அந்த மனைவி என்ன பண்ணுவா? உடனே எனக்கு போன் வரும், என் மனைவி எழுப்புவாங்க. எங்க வேலை எதுவாகி போச்சு, மனைவிய அங்க போய் பார்த்தா சிஸ்டர் ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு கிடப்பாங்க. லாஸ்ட்ல அங்க போய், சிஸ்டர் என்னதான் நடந்துச்சு, என்னதான் நடந்துச்சு, என்ன காரியத்துக்காக நீங்க சோர்ந்து போறீங்க? அதுக்கு பிறகு பாஸ்டர்மையும் கூட்டு போறதுனால அவங்க பெட்ஷீட் இலக்கி முகத்தை கொஞ்சம் பார்த்து, சாகல்ல நல்லதான் இருக்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எழுப்பி மறுபடியும் புருஷனை கூட சேர்த்து பேசி வச்சுட்டு, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்க குடும்பத்துல வரக்கூடியது. இதுக்கா நீ சோர்ந்து போனேன்னு சொன்னா 2 வாரம் நல்லா போவோம். மறுபடியும் பாஸ்டர் மனைவி படுத்து கிடக்கிறா, வந்து எழுப்புங்க. அல்லேலூயா. மனைவிட்ட கேளுங்க, தெரியும். நாங்க இந்த குடும்பத்துக்கே ஒரு வாரத்துல 2-3 நாள் போய் என்ன பண்ணிடுவோம். எதுக்காக? இந்த மனைவி. கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் யாரு தெரியுமா? நீ தேவ பிள்ளை தானா?
நீ தெய்வத்தினுடைய பிள்ளை, மகனா மகளா? இதை நம்ம அறியாம சின்ன சின்ன காரியத்துக்கா, சின்ன சின்ன வெயில் படுறதுக்கெல்லாம் சோர்ந்து போனா, அல்லேலூயா. இவனுக்கு சூரியன், இவனுக்கு வெயிலே படக்கூடாது, ஏசி ரூம்ல இருப்பான் போல இருக்கு. வெளியில வந்தாலே உடனே என்ன வந்துரு, எரிச்சல் வந்துருச்சல இருக்கு. நமக்கு அப்படிதான், ஏசியில பழகிட்டவங்களுக்கு வெயில்ல வந்தா என்ன நடக்கும், உடனே என்ன வந்துடும், ஐயோ சூரியனுக்கு மேல கோபம், ஐயோ ஆண்டவருக்கு மேல கோபம். ஏன்? இந்த ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாதா? இன்னைக்கு மட்டும் இந்த கிளைமேட் எனக்கு கொஞ்சம் சாதகமாக்கலாம். எல்லாருக்கும் சாதகமாக்குனா சூரியனை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எல்லாருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டா சூரியனை என்ன பண்ணிடணுங்க? ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும். இப்ப சூரிய வெளிச்சம் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியுமா? 1 மணி நேரம் கரண்ட் கட்டான உடனே ஐயோ புழுங்குது. என்னது புழுங்குது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன காரியத்துக்கு சோர்ந்து போகாதுங்க. ஒரு ஸ்டடியா இரு, கர்த்தனோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி சோர்ந்து போவியா? இனி சோர்ந்து போவியா? நான் ஜபிக்க மாட்டேன், இனி ஆலயத்துக்கு வர மாட்டேன். சின்ன சின்ன காரியத்தை உன் வாழ்க்கையில எவ்வளவு பெருசு சாதிக்கணும்பா. சின்ன சின்ன காரியத்தை கண்டு நீ சோர்ந்து போறியப்பா. ஆமென். இனி சோர்ந்து போவீங்களா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா சோர்வை நீக்குகிறவர். பாருங்க, அதே யோனாவை குறித்து பார்க்கும்போது அவன் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கிறான், சோர்ந்து போய் தான் படுத்துட்டு இருக்கிறான். யோனா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, யோனா 4ஆம் அதிகாரம் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் ஓங்கி வளர பண்ணினார். பாருங்க, கிராபிக்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துல ஒரு செடி என்ன ஆயிரும், டக்குன்னு ஒரு 2, 3, 5 செகண்டுக்குள்ளாடி என்ன ஆயிரும், வளர்ந்து இலையெல்லாம் வந்து பெரிய செடியாவி பூ பூத்து காய் காய்ப்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். இதே போல ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, என் மகன் என்ன பண்றான், சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறான். ஏன் அவன் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறான்? நியாயமான காரணமே இல்லை. எத்தனை பேருக்கு தெரியாம சோர்ந்து போகிறதுல நியாயமே இல்லை? ஏன்னா ஆண்டவர் இவனை பார்த்து சொன்னாரு, நீ என்ன பண்ணணும், நினிவேக்கு போய் அந்த ஜனங்களோடு பிரசங்கம் பண்ணு, நான் 40 நாள்ல இந்த பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படி சொன்ன போது இவர் என்ன பண்ணாரு, பிரசங்கம் பண்ணிட்டார். பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, 40 நாள்ல இப்ப என்ன போகுது, இந்த பட்டணம் அழிவை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா இந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்கன்னா, மனம் திரும்பி உபவாசம் பண்ணி செய்த தவறை அறிக்கை பண்ணின போது ஆண்டவர் 1,20,000 ஜனங்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு செய்ய வேண்டும் என்று நினைத்த தீங்கை செய்யாமல் நிறுத்தினது இவனுக்கு கோபம். இப்போ ஜனங்கள் எல்லாம் அழிச்சு இவனை மட்டும் உயிரோட வச்சிருந்தா இவனுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். இது நியாயமான கோபமே இல்லை. ஆனாலும் இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பதற்காக என் மகன், என் ஊழியக்காரன் சோர்ந்து போய் இருக்கிறான்ப்பா. அவன் சோர்ந்து போன காரணம் நல்லதோ கெட்டதோ பரவாயில்ல, இவனுக்கு மேல என்ன பண்ணு, ஒரு ஆமணக்கு செடியை வளரவை. அல்லேலூயா. உடனே அது ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஒரு ஆமணக்கு செடி அவன் தலைமேல் பட்டு விடுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனை, சோர்ந்து போன மனுஷனை ஆண்டவர் தட்டி எழுப்புவதற்கு என்னென்ன காரியத்தை செய்கிறார், ஆமணக்கு செடியை வளர வைத்து நல்ல நிழலை காட்டுகிறார். இப்படிதான் ஒவ்வொரு ஆட்களும் எல்லாம் எத்தனையோ காலங்களில் நம்ம சோர்ந்து போனோம் இல்லையா? ஆனா அந்த காலங்களில் ஆண்டவர் நமக்காக ஒரு ஆமணக்கு செடியை வளர, ஒரு குளிர்ச்சிய நமக்கு தரையிலன்னா நம்ம எல்லாம் ஆமேன் வெட்கப்பட்டு நம்ம நொந்து போயிருப்போம். ஆனா இந்த ஆமணக்கு செடி நிமித்தமாக ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ சோர்ந்து போகாமல் நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி நீ சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்திலே சந்தோஷமாய் இருக்க வேண்டியதுதான். அதைதான் ஆண்டவர், அதுக்காக தான் அவன் சோர்ந்து போவதை ஆண்டவர் அனுமதிக்காமல் ஒரு ஆமணக்கு செடியை வளர்த்தார். அல்லேலூயா. பிரயாணத்தில் மேடு உண்டு,
பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கு உண்டு, மறவாதே, மான்கால்கள் மறவாதே. பிரியமானவர் உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களே உதறி தள்ளிவிட்டு, உதறி ஓடு மகனே. பிரியமானவனே உன் சுகமாய் மகனே. பிரயாணத்தில் மேடுகளும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உனக்கு நேரிடாது. அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு பலனை தருவார். அதை தப்பி செல்லும் போக்கே ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவார். எனவே நீ என்ன பண்ணக்கூடாது, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து போக கூடாது, ஆண்டவர்கிட்ட கோவிச்சிக்க கூடாது. நான் சாகிறது நல்லதான். இவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்பா நீ எரிச்சலா இருக்கிற? அவனு சொல்றான், ஆமா நான் எரிச்சலா தான் இருப்பேன். ஆண்டவர்கிட்டே போய் என்ன பண்றது? ஆண்டவர் செய்தது தப்பா சரியா? ஆண்டவர் ஒருத்தருக்கும் தீங்கு செய்ய மாட்டாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒருத்தருக்கும் தீங்கு செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சு. அவருக்கு மேல கோவிச்சுக்கிறீங்களே, வீட்டுல நடக்கிற குடும்ப பிரச்சனைக்கு அவரு காரணமா? அவர்கிட்ட கோவிச்சுக்கிறீங்களே. உங்க வாழ்க்கை என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட கோவிச்சுக்கிறீங்களே. ஆனா உலக மக்கள் அப்படி இல்லையே, அவங்க ரெகுலரா இருக்கிறாங்களே. நம்ம வாழ்க்கையில மட்டும் அந்த ரெகுலர் இல்லை, ரெகுலரான ஜபம் இல்லை, ரெகுலரான வேத தியானம் இல்லை, ரெகுலரான ஊழியம் இல்லை, ரெகுலராக கர்த்தருக்கு செய்கிற காரியம் ஆராதனை இல்லை. எல்லாத்தையும் ஏற்றத்தாழ்வு. இந்த நாட்கள் இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்க ஒரு பேலன்ஸா போயிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆண்டவர் இந்த யோனா சோர்ந்து போய் படுக்க கூடாது என்பதற்காக கரிசனை உள்ள தேவன் ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவர் வளர செய்தார். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு ஆமணக்கு செடியை வளர வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது சீக்கிரத்தில் வளர போகிறது. நீங்கள் சந்தோஷப்படத்தக்கதான காரிய விஷயத்திலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்காக இந்த ஜெப நாட்களிலே ஒரு ஆமணக்கு செடியை சீக்கிரத்தில் வளர செய்ய போகிறார். அது உங்களை சந்தோஷிப்பிக்க போகிறது. உங்கள் சோர்வையெல்லாம் மாற்ற போகிறது. உங்க வாழ்க்கையில் எந்த காரியத்திலே சோர்ந்து போயிருந்தாலும் அந்த காரியத்திலே ஆண்டவர் பலனை தந்து ஆண்டவர் உங்களை எழுப்ப செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாளும் ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போக கூடாது. அவர் அறியாம ஒண்ணும் உனக்கு வராது. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நம்பிக்கை இல்லையா? விசுவாசம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் இல்லாத சந்ததி எதுவரையும் உங்களோட நான் அமைதியா இருப்பேன். நம்ம வாழ்க்கையில உலகத்தாருக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய நம்ம, ஆனா நமக்கு யாருதான் முன்மாதிரியா இருக்கிறா? ஆண்டவர். உலகத்தான் தான் முன்மாதிரி, எல்லா ஆண்டவர் உலகத்தான் தான் முன்மாதிரியா இன்னைக்கு நிறைய பேருக்கு. எத்தனை பேர் நான் இனி முன்மாதிரியா இருப்பேன்? சிலர் நல்லா ஓடுவாங்க, லாஸ்ட்ல அப்படி மலாங்க விழுந்து கிடக்கிறது. பெட்ஷீட் போட்டு மூடு. ஓட்டம் சீரா இருக்கணும். அல்லேலூயா. நான் ஸ்பீடா ஓடவே மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா இயேசு வருகிற வரைக்கும் ஓடணும். சொல்லுங்க, எப்படி ஓடணும்?
அவன் கொஞ்ச நாள் ஸ்பீடா ஓடி, கொஞ்ச நாள் ஸ்லோவா ஆடி, கொஞ்ச நேரம் கீழே விழுந்து, கொஞ்ச நேரம் சோர்ந்து போய் யாரோ ஒருத்தர் எழுப்பி, இப்படி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. போயிட்டே இருக்கணும். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே, தொண்டு தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன். நினைத்தது உங்க வாழ்க்கையில் நடக்கல, ஆனால் இனி அது நடக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இனி நடக்காது என்று சொன்னால் சோர்வு. நீங்க எதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? இயேசுடைய பிரசங்கத்தை கேட்க 3 நாள் தங்கி இருந்தாங்க ஜனங்க. பாருங்கள், ஆனால் 3ஆம் நாள் முடிவிலே ஆண்டவர் என்ன பண்ணார்? இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே, என்னோட தங்கி 3 நாள் ஆயிற்றே என்று என்ன பண்ணார்? அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல உணவை கொடுத்து அனுப்பினார். 3 நாள் தாண்டி. பொதுவாகவே ஒரு குடும்பத்தையோ ஒரு ஊழியக்காரனையோ 3 நாள் வரைக்கும் பட்டினியோடு ஆண்டவர் வைத்திருப்பார். ஒரு மூத்த ஊழியக்காரர் சொன்னார், நாங்க அப்பதான் ஊழியத்துக்கு வந்திருந்த போது அவர் சொன்னார், எங்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சு சொன்னார், ஆண்டவர் அதிகபட்சமா 3 நாள் தான் உங்களுக்கு பட்டினியை தருவார், அதுக்கு மேல உங்களுக்கு உணவு ஆண்டவர் தந்திருப்பார். எந்த ஊழியக்காரங்களுடைய காரியத்தையும் நீங்க பார்த்தா தெரியும், 3 நாள் வரைக்கும் தான் பட்டினியா இருப்பீங்க, அதுக்கு பிறகு எப்படியாயிலும் ஆண்டவர் உங்களுக்கு உணவை தருவார். அல்லேலூயா. இந்த 3 நாள் தாண்டியும் ஆண்டவர் ஒருவரையும் பஞ்சத்தினாலும் பசியினாலும் வருத்த விடுகிற தேவன் அல்ல. அவர்களுக்கு என்ன கொடுத்து அனுப்பினார்? அந்த வசனத்தை படிங்க. வழியிலே சோர்ந்து போவார்களே. அப்போ கவனிங்க, நீங்க வழியில சோர்ந்து போகிறது யாருக்கு தெரியும்? சாப்பாடு கொடுக்காம ரெகுலராகவே அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்தால் மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறோம்? வந்துரும், சோர்ந்து போகும், சோர்ந்து போவாங்க. ஆண்டவர் அதனால் சொன்னார், நீங்க கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுவதனால் உங்கள் சரீரத்தில் எவன் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? மத்தேயு 6:25 என்ன சொன்னார்? மத்தேயு 6:25, ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நாம் எதை நம்ம வாழ்க்கையில தரையிலன்னா நம்ம சோர்ந்து போவோம், அதுக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார். 3 நாள். 3 நாளுக்கு மேல கட்டாயம் உணவை தருவார். அதே போலதான் உங்க வாழ்க்கையில சில காரியம் நடக்கல, சில காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவருக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தாண்டி நான் உங்களுக்கு செய்யக்கூடாது, இந்த குறிப்பிட்ட காலத்துல நான் இவங்களுக்கு செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறிப்பிட்ட காலத்துல ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் சோர்ந்து போகாத அளவுக்கு உணவை கொடுத்து அனுப்பினது போல ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். குறிப்பிட்ட காலத்திலே அது நடக்கும். அதுல நம்முடைய ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருப்பார். எலியா சோர்ந்து போய் சொல்றான், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல. தாழ்வு மனப்பான்மை அவன் வாழ்க்கையில வந்துட்டு, கர்த்தாவை என்னை எடுத்துக்கொள்ளும் தாழ்வு மனப்பான்மை. சில நேரத்தில் நம்ம நல்லதான் இருப்போம், நல்ல விசுவாசியா இருப்போம், பரிசுத்தமா இருப்போம், பயபக்தியா இருப்போம். ஆனா நம்ம வாழ்க்கையில சில இயேசபேலை போன்ற ஆட்கள் நமக்கு எதிராக எழும்பும் போது, சில பிசாசு தலையை உயர்த்தும் போது, நமக்கு எதிராக சில பயங்கரமான போராட்டங்கள் வரும்போது நமக்குள்ள என்ன வந்துடும்னா, நான் அந்த விசுவாசிய போல இல்லை.
ஒரு தாழ் மனப்பான்மை நம்ம வாழ்க்கையில் வந்துடும். தாழ் மனப்பான்மைக்கு நீங்க இடமே கொடுக்க கூடாது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. தாழ் மனப்பான்மைக்கு இடமே கொடுக்க கூடாது. அந்த குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். 3 நாள், 40 நாள், 20 நாள், 25 வருடம், 12 வருடம், 18 வருடம், 38 வருடம், அதற்கு மேல் உங்களுக்கு அர்ப்பணம் செய்யாமல் விடவே மாட்டார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயம் நடத்த ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இவன் சோர்ந்து போனான், தாழ்வு மனப்பான்மை கொண்டான். மற்றவங்களை போல நான் இல்லை, என் குடும்பம் சாதாரணமான குடும்பம். எல்லா குடும்பம் சாதாரணமான குடும்பம். மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்த்து சோர்ந்து போகிற மக்கள் இன்றைக்கு அநேகராக இருக்கிறார்கள். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுடைய கிரியை, அந்த கிரியை செய்வதற்கு ஒரு பலனையும் கிருபைகளையும் தருகிறவர் அவர்தான். வரங்களிலே உண்டு, வரங்களிலே வித்தியாசம் உண்டு, வல்லமைகளிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாளந்துகளிலே வித்தியாசம் இருக்கிறது. எனவே நீங்க வந்துட்டு சிலர் மற்றவங்களை பேசுறதுக்கே பயப்படுவாங்க. மற்றவங்க உங்களை என்ன நினைச்சிருவாங்க. யார் உங்களை நினைச்ச ஆண்டவர் அப்படி ஒண்ணும் நினைக்க மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, நான் ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருந்தாதான் நான் மற்றவங்களுக்கு முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்னு நினைக்காதுங்க. எல்லாரும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தாங்க. ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை உயர்த்தி கொண்டே வருகிறது. அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும், நீங்க சிலருக்கு சிலரோட பேசுறதுக்கே பயம், அப்படி இருக்காதுங்க. தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதுங்க, மோசமானவன் சொல்லாதுங்க. இந்த உலகத்தில் மனிதர்களாகி இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவுள்ள மக்கள் தான். இயேசு ஒருத்தர் தான் நல்லவர், நல்ல போதகரே என்று அவரை தான் சொல்ல முடியும். மனப்பான்மை வந்துட்டு எவ்வளவு அற்புதத்தை செய்த ஆண்டவருக்காக சாதிச்சவன். ஆனா அவனை என்ன பண்ணார் ஆண்டவர்? சும்மா விட்டுறல. சோர்ந்து போன போட்டு சும்மா விடல. அவன்கிட்ட தூதனை சொல்லி அனுப்புறார். எப்பா நீ போய் அவனுக்கு, என் ஊழியக்காரன் சோர்ந்து போய் இருக்கிறான், ஒரு காலத்துல எப்பவுமே எனக்கு முன்னாடி நிற்பான். இன்னைக்கு அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த போது அவனால் நிற்க முடியல, பயந்து போய் அவன் படுத்து கிடக்கிறான், சூறை செடியில் படுத்து இருக்கிறான். நீ எழுப்பு போ. தூதன் உடனே தீவிரித்து ஓடுகிறான், தண்ணீரை கொண்டு போகிறான், அப்பத்தை கொண்டு போகிறான், தட்டி எழுப்புகிறான். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் பாருங்க. எத்தனையோ முறை நீங்க சோர்ந்து போனீங்க, அப்படி விட்டாரா இல்லையா? விடல. இன்னும் உங்களை விட மாட்டார், இன்னும் உங்களை கைவிட மாட்டார். நினைத்தது நடக்கல, நீங்க சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் கைவிட மாட்டார், தூக்கி எழுப்புவார், தட்டி எழுப்புவார். சோர்வு அதிகம் ஆயிட்டுனா தூதனே வந்து தட்டி எழுப்பினாலும் மறுபடியும் படுத்துட்டான். நான் எவ்வளோ பிரசங்கம் பண்றேன், எழும்ப மாட்டேங்கிறான். ஏன் தூதனே அனுப்பி இவனோட போய் பேசுறேன், தட்டி எழுப்புறான், தூதன் எழும்ப மாட்டேங்கிறான். எழும்புனா நான் கொடுத்த தண்ணியை மட்டும் குடித்தான், நான் கொடுத்த அப்பத்தை மட்டும் சாப்பிட்டான். மறுபடியும் எவ்வளவு திமிர் இருக்கணும் அவனுக்கு. அவன் படுத்து கிடக்கிறான்னு ஆண்டவர் சொல்லல, மறுபடியும் தூதனை அனுப்புகிறார், தட்டி எழுப்பு எலியாவை. இப்பொழுது தட்டி எழுப்பப்பட்ட போது ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வந்தது. நீ ஏன்பா சோர்ந்து போகிற? நீ பிரயாணம் பண்ணக்கூடிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சோர்வு, வாலிப பிள்ளைகளுக்கு சோர்வு, படிப்பை குறித்து சோர்வு. அல்லேலூயா. எதிர்காலம் என்ன ஆகுமோ சொல்லுங்க. எதிர்காலம் நல்லா இருக்கும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் உண்டு, அதை விசுவாசிங்க. சின்ன பிள்ளைகளுக்கு, சின்ன குடும்பத்தாருக்கு சோர்வு, சோர்ந்து போகவே கூடாது. ஆண்டவர் உங்களுக்காக பல திட்டங்களை ஆண்டவர் தீட்டி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவன் எழும்பி ஒரே பர்வதம் நடந்து போனான். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சாத்தானின் தந்திரம் இவைகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமணக்கு செடியை எழுப்பினார், அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார், அப்பத்தையும் மீனையும் கொடுத்தார். என்னென்ன விதத்துல நமக்கு அவரவர் வித்தியாசமான சோர்ந்து போய் படுக்கும் போது என்னென்ன நம்மளை தந்து பலப்படுத்த முடியுமோ அந்த அளவுல ஆண்டவர் சபையிலே வருகிற ஜனங்களை ஆண்டவர்
போஷித்து அவங்களை பலப்படுத்தி கொண்டே வருவதை நான் காண முடிகிறது. நல்ல கரங்களை தட்டி நல்ல தெய்வத்தை துதிப்போ. அதான் ஆண்டவர் சொன்னார், இன்னும் குடும்பங்கள் போஷிக்கப்படவில்லையப்பா, நீ உன் போக்கஸ் புதிய ஜனங்கள் எழுப்புதல் அடையணும் நீ நினைக்கிற நல்லது, ஆனால் இருக்கிற மக்களுடைய நிலை உனக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் என்ன பிரச்சனை இருக்கிறது தெரியுமா? இன்னும் போஷிக்கப்பட வேண்டிய விதத்திலே இன்னைக்கு நிறைய பேர் ஊறுகாவை தொட்டுவிட்டு போகிறது போலதான் இருக்கிறாங்க. ஆனால் பாயசத்தை நல்ல ருசி பார்த்து குடித்த அனுபவத்திற்கு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வரவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாம் பலப்படணும். அப்ப இந்த சோர்வுக்கு காரணம் என்ன? பவுல் என்ன சொல்ற, நாங்க எப்பக்கம் நெருக்கம் வந்தால் சோர்ந்து போவது, நாங்க ஓடிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஓடிக்கொண்டே இருப்பேன். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து கண்டுனைய லைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டு தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் நேரம் என்ன பேரின்பம், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி நை தாங்க வந்தாடு, ஊக்கமான உன்னை தாங்க வந்தாடு, சோர்ந்து சிகாரபர துரபலரபா, சோர்ந்து போகாதே, கண்டுனைய அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டு கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. உங்களை விட நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்க சோர்ந்து போகாதுங்க. அல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். மற்றவங்களை பார்க்கும்போது பல சோர்வுகள் நமக்கு வரும். அவங்கள போல நான் இல்லை. ஒரு நாளும் மற்றவங்களை கம்பேர் பண்ணவே பண்ணாதங்க. மற்றவங்க குடும்ப சூழ்நிலை நீங்க போய் பார்த்தாதான் தெரியும் அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைங்கிறது தெரியும். அதனால் நீங்க அதெல்லாம் ஒரு நாள் பார்க்க கூடாது. ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாமல் நிற்க எனக்கு பலனை தாரும். எப்பொழுதும் இப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வரலாம், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வரலாம், ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வரலாம். அப்பொழுதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் மனிதர்கள் அல்ல, ஜெயித்த மனிதர்கள் அல்ல, நமக்காக ஆமேன் நம்மை மீட்ட அருமை இரட்சகர் இயேசுவை பார்க்க வேண்டும். எபிரேயர் 12:3 நீங்கள் படித்து பார்க்கும்போது 2 வசனத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். எபிரேயர் 12:3 நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? ஆகையால்
நீங்கள் நல்ல கவனிக்கணும், இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் நீங்க இந்த வார்த்தை சொல்லுங்க. ஆகையால் எல்லாரும் சொல்லுங்க. ஆகையால் எல்லாரும் சொல்லுங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்துட்டுருங்க. இயேசு எவ்வளவு பாடுபட்டார், இயேசு எவ்வளவு சோதிக்கப்பட்டார், இயேசு எவ்வளவு உபத்திரப்பட்டார். எவ்வளவு பாடுபட்டும் அவர் ஒரு நாளாயிலும் அவர் படுத்திருந்தாரா? களைப்பினாலே படுத்தார், சோர்வினாலே ஒரு நாள் படுக்கவில்லை. இயேசுவே, எங்க வாழ்க்கையில களைப்பினால் படுக்கலாம். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, களைப்பினால் படுக்கலாம். நாங்கள் சோர்வினால் ஒரு நாள் படுக்க கூடாது. ஸ்ரீபாலா துராமானி அந்தாரா காபா. வேலைக்கு லீவு போட்டு நான் வேலைக்கு போக மாட்டேன், படுக்க கூடாது. ஸ்ரீமா நகாந்தா ரக்காபா ராபா. இனி ஒருவரும் படுக்க கூடாது. கர்த்தரையை பார்த்து இயேசு எப்படி ஜெயித்தார்? அவருடைய வாழ்க்கையில வராத ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில வரல. சின்ன சின்ன காரியத்துக்கு யாரோ ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டாங்க, சூரியன் நம்ம மேல பட்டுச்சு. சின்ன சின்ன காரியத்துக்கு நீங்க கோவிச்சிட்டு சோர்ந்து போகாதங்க. இன்னைக்கு ஒரு மெச்சூரிட்டி உள்ள விசுவாசிகளை எங்களை மாற்ற ஆண்டவரே, குழந்தைகளை போல நாங்க இருக்கக்கூடாது. நாங்க ரெகுலரா செய்ய வேண்டியதான பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்தார், உனக்கு கொஞ்சம் ஜனங்களை நான் தந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆராதனை கொஞ்சம் பேர் வந்தாங்க, இப்போ கொஞ்சம் பேர். இவங்களை வச்சு இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பு. இவங்களை வைத்து எனக்கு இல்லைன்னு சொல்லாத. நேற்றுக்கு அப்படிதான் ஜெபம் நடத்தணும். இருக்கிறத வச்சு பெருக்கு, இருக்கிற தாளந்த வச்சு பெருக்கு, உனக்கு இருக்கிற நேரத்தை பயன்படுத்து. கடந்த நாளிலே சகோதரர் பிலிப்பை பார்த்து நான் சொன்னேன், நீர் பகல்ல 3 மணிக்கெல்லாம் வேலையை விட்டு வந்துருவார் இல்லையா, நீர் என்ன பண்ணணும்? இன்னொரு வேலையை செய்யணும். அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம கை பலன் அடையும், நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஆமேன். அந்த குடும்பங்கள் போஷிக்கப்படாத போது அந்த குடும்பங்களிலே பல ரூட்ல பிரச்சனைகள் வரும். பல ரூட்ல என்ன வரும்? பிரச்சனைகள் வருவதற்கு நான் தீர்மானிச்சேன், அதிகமாக ஒவ்வொரு ஜப நேரம் 2 மணி நேரம் ஜபமா இருக்கலாம், 1 மணி நேரம் ஜபமா இருக்கலாம். அதை நாங்க சரியா பயன்படுத்த எத்தனை பேர் வர்றாங்கிறதுல சரியா பயன்படுத்த நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தருவார், நிச்சயமாய் ஒரு விடுதலை தருவார். நீங்க எங்களோடு இணைந்து கொள்ளுங்க, அவரை பாருங்க. பவுல் சொல்ற நாங்க சோர்ந்து போகிறது. இயேசு சொன்னார் அவர் சோர்ந்து போகிறது இல்ல, வசனம் சொல்லுது ஏசாயா 40 அவர் சோர்ந்து போகிறது இல்லையா. அதே ஆவியை பெற்ற அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்ற புரியுதுங்களா? தேவன் என்ன பண்றது இல்லையா, சோர்ந்து போகிறது இல்லை. அதே ஆவியை பெற்ற அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அப்படியானால் நீங்கள் என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க? அதே ஆவிதானே. நீங்க சொல்லலாமா நான் சோர்ந்து போக மாட்டேன்? சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன். தைரியமா சொல்லுங்களேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சின்ன வெயில் அடிச்சவன சோர்ந்து போக மாட்டேன், யாரும் ஏதோ சொன்னா சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். பாருங்கள், கடைசியாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஏசாயா 40:29 இருந்து ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 இருந்து 31 வரைக்கும் நீங்கள் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு, அப்ப எதனால சோர்ந்து போறோம்? பலன் இல்லாதனால, ஆவிக்குரிய பலன் இல்ல. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்னைக்குள்ள இளைஞர்களுடைய ஆராதனை எல்லாம் எப்படி இருக்கும்? இளைப்படைந்து வயசான ஆட்கள் நல்ல கையை தட்டும். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் எளிமை நில்லுனா எல்லாம் எங்க இருக்கு? வயசான ஆட்களை விட கேவலம், கை விளங்க மாட்டேங்குது.
கால் விளங்க மாட்டேங்குது, முழங்கால் போட முடிய மாட்டேங்குது, எலும்பி நிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நீங்க பாருங்க, இளைஞர்கள் என்ன பண்றாங்களா? இளைப்படைஞ்சு இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு என்ன இல்லை? ஆவியில நிரம்புறது இல்லை, உற்சாகம் இல்லை, பலன் இல்லை. அன்னைக்குள்ள இளைஞர்கள் எல்லாம் எப்படி துள்ளி குச்சி ஆராய்ச்சாங்க தெரியுமா? அலேலு பம்பரம் போல கறங்குவா. ஆமென். ஆனா இன்னைக்கு உள்ளதெல்லாம் வத்தலம் தொத்தலமா. ஏன்? ஆவியில பலன் இல்லை. கையை இப்படி வச்சுட்டு தாடிய ஒரு மாதிரி வளர்த்துட்டு அல்லேலூயா, ஒரு பலன் இல்லை. நல்ல கையை தட்டி அன்னைக்கு அனனியா சப்பீரால அவ செத்த போது தூக்கிட்டு போனது யாரு? வாலிபன். அல்லேலூயா, ஆமென். எழும்பி அவங்க ஓடுனாங்க. இன்னைக்கு எல்லாம் வாலிபர்கள் எல்லாம் இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகளை போல செட்டைகளை அடித்து புது. இப்போ படுத்து கிடக்கிற ஆள் ஏன் படுத்து கிடக்குது? சோர்ந்து போய் பெட்ஷீட் போட்டு மூடிட்டு சோர்ந்து போய் பலன் இல்லாதனால சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறது. இப்பொழுது கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ அந்த ஆளு சோர்ந்து கிடக்கிற ஆள் மேல பலன், ஆண்டவருடைய பலன் வந்தா புது பலன் அடைந்து. நான் சொன்னேன் இல்லையா, பொண்ணு கிடைச்சின்னு சொன்ன உடனே நம்ம இந்த ஆளு என்ன பண்ணிட்டான்? எழும்பி வேலைக்கு போயிட்டான். புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து, இப்பதான் அடித்து உயரே விளக்கை நோக்கி பயணிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரை நோக்கி பார்க்க அவர்கள் அதுக்கு பிறகு பலன் அடைஞ்சிட்டாங்கன்னா ஓடினாலும் இளைப்படைந்து போக மாட்டாங்க. வாழ்க்கையிலே அவங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். கழுகுகளை போல மேலே 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 பறந்து மேலே மேலே அந்த உன்னதமான தெய்வத்துக்கு நேராக, பரம தரிசனத்துக்கு நேராக அந்த லக்கை நோக்கி ஓடுகிற அந்த அனுபவம் எங்க வாழ்க்கையில் எல்லாரும் ஜப நிலையில் எழுந்து நின்று